சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிலுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாமாயில் மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ஏதாவது சுகாதார பிரச்சனை ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. பாமாயில் பாக்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் போன்ற தகவல்கள் இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசிடமிருந்து இதற்கு விளக்கம் கிடைக்குமா? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் ரேஷன் அட்டைதாரர்கள் இது குறித்து புகார் தெரிவித்துள்ளன. இதையடுத்து இந்த ரேஷன் பாமாயில் பிரச்சினை பெரிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகளில் லேபிளிங் விவரங்களை சரிபார்க்குமாறு நுகர்வோரை வலியுறுத்தும் உணவு பாதுகாப்பு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் ரேஷன் கடைகளில் விற்கப்படும் பாமாயில் பாக்கெட்களில் முழு கீழுக்கு கிளிக் பண்ணி பாருங்க.